புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்பது தொடர்பான விவாதம் தீவிரமடைந்து வருகிறது. இது தொடர்பாக டெல்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது? அதாவது மொத்தம் புதுவை மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதியில் 21 இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 9 இடங்களில் போட்டியிட்டது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் 2 இணைந்து நாங்கள் 17 இடங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் 3 இடங்களில் குறைஞ்ச ஓட்டில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுத்து, என்ஆர் காங்கிரஸ் எழுத்து, பாரதிய ஜனதா கட்சி எழுத்து, மக்கள் நல கூட்டணி எழுத்து புதுவை மாநில மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வெற்றியானது புதுவை மாநில மக்கள் புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால்தான் வளர்ச்சி ஏற்படும் என்பதை கருத்திலே கொண்டு எங்களுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அதில் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நாங்கள் புதுவை மாநில மக்களுக்கு வளர்ச்சியை கொடுப்போம். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது. முதல்வருக்கான பெயர் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. முதல்வர் இன்றைக்கு அறிவிக்கப்படுவார். அதே போன்று திமுக உங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா? அதாவது யார் சட்டமன்ற கட்சி தலைவர் என்று முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் புதுவை மாநிலத்திற்கு பொறுப்பாளர்கள் அனுப்புவார்கள். அந்த பொறுப்பாளர்கள் சென்று சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க வேண்டும், சட்டமன்ற கட்சியினுடைய வேட்பாளர் இருக்க வேண்டும் முடிவு செய்வார்கள். அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்கள் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வார். அதற்கு பிறகு அறிவிப்பு வரும். இது ஓரிரு தினங்களில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதான் எனக்கு கிடைச்ச தகவல். ஆனால் இதற்கான முக்கிய செய்தியை மரியாதைக்குரிய முகுல் வாஸ்னிக் அவர்கள் கூறுவார்கள்.